தண்ணீர் லீக் ஆகுதா? ₹1 செலவு இல்லாமல் சரி செய்யலாம். இத மட்டும் பண்ணுங்க. இப்போது பல வீடுகளில் அடிக்கடி கேட்கப்படும் ஒரு பிரச்சனை என்றால் ஃப்ரிட்ஜ் உள்ளே அல்லது கீழே தண்ணீர் தேங்குவது. சில நேரங்களில் ஃப்ரிட்ஜ் திறந்ததும் கீழே தண்ணீர் கொட்டுவது போலவும் காணலாம். இதை பார்த்தவுடன் பலர் ஃப்ரிட்ஜ் பழுதாகிவிட்டது என்று நினைத்து உடனே மெக்கானிக்கை அழைக்க நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் பல சமயங்களில் இது பெரிய பிரச்சனை அல்ல. சில சிறிய காரணங்களால் தான் இப்படி தண்ணீர் லீக் ஆகும். அந்த காரணங்களை வீட்டிலேயே சரி செய்தால் ₹1 கூட செலவு இல்லாமல் பிரச்சனை தீர்ந்துவிடும். ஃப்ரிட்ஜின் உள்ளே பின்புறத்தில் சிறிய துளை ஒன்று இருக்கும். இதை ட்ரைன் ஹோல் என்று அழைப்பார்கள். ஃப்ரிட்ஜில் உருவாகும் நீர் இந்த துளை வழியாக வெளியேறும். ஆனால் சில சமயங்களில் உணவு துகள்கள், காய்கறி சிறு துண்டுகள் அல்லது ஐஸ் காரணமாக இந்த துளை அடைப்பு ஏற்படலாம். அப்படி அடைந்து விட்டால் தண்ணீர் வெளியே போகாமல் உள்ளே தேங்க ஆரம்பிக்கும். அதனால் கீழே தண்ணீர் கசிவது போல தோன்றும். இதை சரி செய்ய ஒரு மெல்லிய குச்சி அல்லது காட்டன் பட்டை கொண்டு அந்த துளையை மெதுவாக சுத்தம் செய்தால் போதும். உடனே தண்ணீர் சரியாக வெளியேறும். ஃப்ரிட்ஜ் கதவின் ஓரங்களில் இருக்கும் ரப்பர் மிகவும் முக்கியமானது. இது கதவு மூடிய பொழுது குளிர்ந்த காற்று வெளியே போகாமல் பாதுகாக்கும். அந்த ரப்பர் பழுதாக இருந்தாலோ, தூசி படிந்து சரியாக ஒட்டாமல் இருந்தாலோ குளிர்ந்த காற்று வெளியேறும். அதன் காரணமாக உள்ளே ஐஸ் அதிகமாக உருவாகும். அந்த ஐஸ் உருகும் பொழுது தண்ணீர் தேங்கி பின்னர் லீக் ஆகும். எனவே அவ்வப்போது கதவு ரப்பரை ஒரு ஈர துணியால் சுத்தம் செய்தால் இந்த பிரச்சனை குறையும். சிலர் ஃப்ரிட்ஜில் அதிகமாக உணவுப் பொருட்கள், காய்கறிகள், டப்பாக்கள் எல்லாம் நிரப்பி விடுவார்கள். இதனால் குளிர்ந்த காற்று ஃப்ரிட்ஜ் முழுவதும் சரியாக சுழல முடியாது. காற்று சுழற்சி சரியாக இல்லாததால் சில இடங்களில் ஐஸ் உருவாகி பின்னர் அது உருகி தண்ணீர் தேங்கும். அதனால் ஃப்ரிட்ஜில் பொருட்களை கொஞ்சம் இடைவெளி வைத்து அடுக்கி வைப்பது நல்லது. பெரும்பாலான ஃப்ரிட்ஜ்களில் கீழே ட்ரிப் ட்ரே என்ற ஒரு தட்டு இருக்கும். ஃப்ரிட்ஜிலிருந்து வரும் நீர் இதில் சேகரிக்கப்படும். சில சமயங்களில் அது நிரம்பி இருந்தாலோ அல்லது அழுக்கு தேங்கி இருந்தாலோ தண்ணீர் வெளியே கசியும். அதனால் அவ்வப்போது அந்த தட்டை பார்த்து சுத்தம் செய்து வைத்தால் தண்ணீர் லீக் ஆகும் பிரச்சனை குறையும். ஃப்ரிட்ஜ் சற்று சாய்ந்தபடி இருந்தாலும் தண்ணீர் சரியாக வெளியே செல்லாது. சில வீடுகளில் தரை சமமாக இல்லாமல் இருக்கும். அதன் காரணமாக ஃப்ரிட்ஜ் சற்று முன்பக்கம் அல்லது பின்பக்கம் சாய்ந்து நிற்கும். அப்படி இருந்தால் தண்ணீர் ஒரு பக்கம் தேங்கி பின்னர் கசியலாம். எனவே ஃப்ரிட்ஜ் நிலையாக இருக்கிறதா என்பதை ஒரு முறை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். சில சமயங்களில் ஃப்ரிட்ஜ் உள்ளே அதிகமாக ஐஸ் சேர்ந்துவிடும். குறிப்பாக ஃப்ரீசர் பகுதியில் இது அதிகமாக இருக்கும். அந்த ஐஸ் உருகும் பொழுது தண்ணீர் உருவாகி கீழே கசிவதற்கு காரணமாகும். அதனால் அவ்வப்போது ஃப்ரிட்ஜை ஆஃப் செய்து உள்ளே இருக்கும் ஐஸை சுத்தம் செய்வது நல்லது. ஃப்ரிட்ஜ் கதவை அடிக்கடி திறந்து மூடினால் உள்ளே இருக்கும் குளிர்ந்த காற்று வெளியேறும். அதனால் உள்ளே ஈரப்பதம் அதிகரித்து பின்னர் தண்ணீர் தேங்கும். குறிப்பாக வெப்பமான காலங்களில் இது அதிகமாக இருக்கும். எனவே தேவையில்லாமல் ஃப்ரிட்ஜ் கதவை திறந்து வைக்காமல் இருப்பது நல்லது.